திருச்சி மாவட்டம் சமயபுரம் ஈச்சம்பட்டியைச் சேர்ந்தவர்கள் துரைசாமி, கணேஷ், சின்னையன். இவர்கள் மூவரும் கள் இறக்கியதாக குற்றம் சாட்டி அவர்களை சமயபுரம் போலீசார் அழைத்து வந்து வழக்கு பதிவு செய்தனர். இது பொய் வழக்கு என கூறி பனையேரிகள் சங்கத்தினர் மற்றும் அவர்களது உறவினர்கள் சமயபுரம் போலீஸ் ஸ்டேஷன் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கள் இறக்கிய 3 நபர்களை கோர்ட்டுக்கு அழைத்துச் செல்ல விடாமல் பனையேரிகள் மாலை வரை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. லால்குடி டிஎஸ்பி ராஜ்மோகன் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் போலீஸ் ஸ்டேஷன் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட 69க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்து பலவந்தமாக வாகனங்களில் ஏற்றினர். இந்த நடவடிக்கையின் போது இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கைது செய்யப்பட்டவர்கள் தனியார் திருமண மண்டபத்திற்கு கொண்டு செல்ல முற்பட்ட போது கைது செய்து அழைத்துச் சென்ற மினி பஸ் சாவியை போராட்டக்காரர்கள் எடுத்துக்கொண்டனர். சாவி இல்லாமல் வாகனத்தை நகர்த்த முடியாமல் போலீசாரே மினி பஸ்ஸை தள்ளி கொண்டு சென்றனர். இந்த சம்பவம் திருச்சி மாவட்டத்தில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது.
பனையேரிகள் பாதுகாப்பு சங்கத்தில் உள்ள சின்னையனுங்கிற பனை தொழிலாளரை இன்றைக்கி காலையில் சமயபுரம் காவல் நிலையத்திலேருந்து காவல்துறை உடை இல்லாமலே அந்த பனந்தோப்புக்குள்ளே வந்து அந்த சின்னையனுங்கிறவர் வந்து அடித்து உதைச்சி தடுக்க போன அவங்க மனைவியை வந்து காலால் எட்டி உதைச்சி அந்த அவங்களுக்கு முடியாமல் மருத்துவமனையில் இருக்காங்க. அவங்கள வந்து காவல் நிலையத்துக்கு கூட்டு வந்துட்டாங்க. காவல் நிலையத்துக்கு கூட்டு வந்து ஒரு அடிப்படை ஒரு சாதாரண ஜனநாயகத்தை கூட பின்பற்றாமல் சட்டத்தை மதிக்கணும்னு சொல்லக்கூடிய காவல்துறை வந்து ஒரு அடிப்படை ஜனநாயகத்தை கூட மதிக்காமல் உடை இல்லாமல் உள்ளார உட்கார வச்சுருக்காங்க அந்த சின்னையனை. அவங்கள பார்க்க வந்த துரைசாமின்றவரை நீ எப்படி வந்து இது பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் வந்து பார்த்திங்கன்னா போய் உள்ளார பார்க்க வந்தவரை உள்ளார கூட்டு உட்கார வச்சு அவரையும் உடை இல்லாமல் உட்கார வச்சுருக்காங்க. இது எந்த விதத்தில் வந்து இவங்க சட்டத்தை மதிக்கிறாங்க, காவல்துறை மதிக்கிறாங்கன்னு தெரியல. தொடர்ச்சியாக வந்து இந்த பனைத்தொழிலை வந்து வாழ்வாதாரமாக எடுத்து செய்யக்கூடிய இந்த தொழிலாளர்களை தொடர்ச்சியாக வந்து இந்த காவல்துறை வந்து துன்புறுத்திட்டே வராங்க. வாரம் ஒரு போராட்டம் இந்த மக்கள் போராடிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது. இவங்களுக்கு அந்த பனைத்தொழிலை விட்டால் வேறு எந்த தொழிலும் செய்ய தெரியாது. அப்போ அரசு வந்து ஒன்று இந்த தொழிலை நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு நீ நினச்சிங்கன்னா அப்போ எதுக்கு வந்து கல்லை வந்து உணவில் ஒரு பகுதி தான் அப்படின்னு எதுக்கு நீங்கள் அறிவிச்சிருக்கக்கூடாது. உணவுக்குள்ள ஒரு பகுதி அப்படின்னு அறிவிச்சிட்டு கல்லை இறக்குறதுக்கு அங்கீகாரத்தையும் கொடுத்துட்டு அந்த தொழிலை செய்யக்கூடிய மக்களை நீங்கள் வந்து காவல்துறையை பின்புலமாக அவங்க காவல்துறையை பயன்படுத்தி கொடுமைப்படுத்தினீங்கன்னா இப்போ இந்த அரசு வந்து நீங்கள் யாரை பாதுகாக்கிறதுக்காக நீங்கள் இருக்கிறீங்க ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் அதிகாரம் இல்லாமல் நீங்கள் எதுவும் செய்ய முடியாது. உங்களுக்கு அதிகாரம் வேணும்னா மறுபடியும் எங்களுக்கு ஓட்டுக்காக எங்கிட்ட தான் நீங்கள் வந்தாகணும். நீங்கள் நீங்கள் இன்றைக்கி காசு கொடுத்த மட்டும் தொடர்ச்சி காசு கொடுத்தா மட்டும் நீங்கள் ஓட்டு விழுந்துரும் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த காசை வாங்கி நாங்கள் 10 ரூபாய் சமயபுரம் கோயிலுக்கு நாங்கள் வந்து மாரியாதை முடிஞ்சு போட்டுட்டு உனக்கு மாற்றி போட்டேன்னு என்ன பண்ணுவேன்? ஓட்டில் அந்த அதிகாரத்தை வச்சு தானே நீங்கள் ஆடுறீங்க. அப்போ நீங்கள் யாரை பாதுகாக்க இருக்கணும்? மக்களுக்கு பக்கம் ஓட்டு போடுற மக்கள் பக்கம் நிற்கணும். ஆனால் அதை தவிர்த்து நீங்கள் யாருக்காக நிற்கிறீங்கிற சந்தேகம் எங்களுக்கு வருது. நீங்கள் இதே நிலைமை தொடர்ச்சி நீடிச்சுன்னா வாரம் ஒரு போராட்டமாக இருக்குது. போன வாரம் வந்து லால்குடி நிச்சயமாக வந்து ஆளுங்கட்சி இப்போ ஆண்ட ஆளுங்கட்சியை பாதிக்கும், கண்டிப்பாக பாதிக்கும். இவங்க தானே கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் இருக்கும். இந்த 3 லட்சம் பேருக்கும் சொந்தக்காரங்க இருக்கும். என் சொந்தக்காரனுக்காக நான் வந்து நிற்க வேண்டி இருக்குது. என் ஓட்டம் சேர்ந்து விழாது.